யாழ்ப்பாணம் தவிர வேறெந்த நீதிமன்றத்திலும் சாட்சியம் அளிக்க தயார் என்கிறார் கோட்டாபய. 2011ஆம் ஆண்டு காணாமல் போன மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பிலான வழக்கு விசாரணையின் சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அது தொடர்பிலான சாட்சியங்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தை தவிர வேறு எந்த நீதிமன்றத்திலும் வழங்க தயார் என அவரது சட்டத்தரணி ஊடாக உயர்நீதிமன்ற தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை அழைக்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். பிரீத்தி பத்மன் சூரசேன, சிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பாக யாழ் நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க முடியாது என கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தை தவிர வேறு நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மனுதாரர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த மனுவை மார்ச் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பில் அவர்களது உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு தொடர்பில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் அன்றைய பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபய ராஜபக்ஷவை 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ஆஜராகுமாறு நீதிமன்றம் அறிவிப்பு விடுத்திருந்தது. உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சியம் அளிக்க முடியாது எனவும், எனவே குறித்த அழைப்பாணியை செல்லுபடியற்றதாக்கும் வகையில் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கோட்டாபய ராஜபக்ஷ 2019ஆம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை சமர்ப்பித்தார். இந்த கோரிக்கையை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக செயற்படுவதால் சாட்சியம் அளிக்க அழைக்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறும் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியை ராஜினாமா செய்துள்ளமையினால் சாட்சியம் அளிக்க அழைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறும் உயர்நீதிமன்றத்தில் குறித்த மனுவை சமர்ப்பித்துள்ள நிலையிலேயே அவர் நீதிமன்றத்திற்கு இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.